ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கோதா ஸ்துதி உரை வழங்குபவர் ஸ்ரீ உ.வே. அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமிகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே லக்ஷ்மிபதியான நாராயணன் பரம்பொருளாக குலாவப்படுகிறான். அந்த பெருமானுக்கு எண்ணிலாத தேவிமார்கள் உண்டு. அவர்களிலே ஸ்ரீ, பூ, நீளை மற்றும் கோதை அவர்கள் முக்கியமானவர்கள் என்று சொல்லுகிறோம். கோதை பிராட்டி சாக்ஷாத்து பூமியினுடைய அவதாரமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவள். அவள் ஏன் பிறந்தாள் என்னால், வராகப் பெருமாள் பூமியை இடந்தெடுத்தார், மீட்டார், பூமியை காத்தார். அப்போ பூமி பிராட்டி ஒரு பிரார்த்தனையை வராகப் பெருமானிடத்திலே வைக்கிறாள். பெருமானே, நீ என்னை காப்பாற்றி விட்டாய், நம் மக்களை எப்போது காப்பாற்றப் போகிறாய் அப்படின்னு கேட்டாள். மக்கள்னு சொன்னால் நாம் தான், சம்சாரிகள். தாயார்னு சொன்னாலே குழந்தைகள் காக்கப்பட வேண்டும்ங்கிறதிலே உறுதியாக நிற்பவள். அதனால பூமி பிராட்டிக்கு ஆசை, தன் குழந்தைகளையும் பகவான் காக்க வேண்டும். காப்பதுனா என்னன்னா, நாம் பகவானை அடைவது, அதுதான் அவனாலே காக்கப்படுவது. அடைவதற்கு என்ன வழின்னு தெரிஞ்சாத்தானே அடைய முடியும். அதைத்தான் தாயார் கேட்கிறாள். அப்போ வராகப் பெருமான் சொல்றார், என்னை பாடினால் அடையலாம், என் திருநாமங்களைச் சொன்னால் அவசியம் யாரும் என்னை அடையலாம். பகவானிடத்தில் ஒரு அருங்குணம் உண்டு. அவர் யாரை வேண்டுமானாலும் சேர்த்து கொள்வார். நீ ஹிரண்யனுடைய பிள்ளையா, உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ ராவணனுடைய தம்பியா, இங்கெல்லாம் வரவே கூடாது போன்னு சொல்ல மாட்டார். நீ யானையா, ஐயோ நீ ஒரு விலங்கு, உனக்கு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அன்புங்கிறது நம்மிடத்திலே இருக்கிறதுனால் யாரையும் அவர் அனுகிரகித்தே தீருவார். அவர் திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயம் அவர் அருளை நாம் பெறலாம். இந்த செய்தி வராகப் பெருமாளாலே பூமி பிராட்டிக்கு சொல்லப்பட்டது. அப்போ பூமி பிராட்டி பிரார்த்தனை பண்றா, இதை நீ எனக்கு சொல்லிட்ட, என் குழந்தைகளுக்கு இதை போய் நான் சொல்ல வேண்டாவோ அப்படின்னு கேட்டாள். எப்படி சொல்ல போறேன்னு பெருமாள் கேட்டார். நான் பிறப்பதாக தீர்மானித்திருக்கிறேன். இதுவரைக்கும் நீர் போகிறச்சேலாம் நான் கூட வந்திருக்கேன். இப்போ நான் தனியாக போகணும்னு ஆசைப்படுறேன், அனுமதி வேண்டும்னு கேட்டாள். பெருமாள் சொல்றார், நன்னா பிறந்து நீ மக்களுக்கு உபதேசம் பண்ணு. ஆனால் நான் சொல்கிறேன், நீ ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தான் அவதரிக்க வேண்டும். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக வளர வேண்டும். நீ திருப்பாவையெல்லாம் பாடு. அந்த பாசுரங்களின் மூலமாக என்னை பாட வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை ஜனங்களுக்கு சொல்லு. பிற்பாடு நானே வந்து உன்னை கைப்பிடிக்கிறேன்னு சொன்னார். அப்படியே பூமி பிராட்டியார் ஆண்டாளாக அவதரித்து பெருமான் அவளுக்கு உபதேசித்த அந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்துச் சொல்லி நம் அனைவரையும் திருத்தி பகவானுக்கு உரியவர்களாக ஆக்கினாள். அவளுக்கு தான் வடமொழியிலே கோதான்னு திருநாமம். அந்த குழந்தை கிடைச்ச உடனே பெரியாழ்வார் பார்க்கிறார், நான் தலை நிறைய சுருள் சுருளா முடியிருக்கு, சுரும்பார் குழற்கோதை அப்படின்னு பெயர் சூட்டினார். வடமொழியிலே கோதான்னு பேருன்னு சொன்னேன். கோதான்னு சொன்னால் பூமாலைகளை தருமவள் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதே போல பாமாலை கொடுத்தவள்ங்கிற சிறப்பும் அவளுக்கு உண்டு. ஸ்ரீசூக்திகளை நமக்கு வாரி வழங்கியவள், அதாவது நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை நமக்கு தந்தவள். ஏன்னா திருப்பாவைன்னு பாடியிருக்கா, நாச்சியார் திருமொழின்னு பாடியிருக்கா. அப்படிப்பட்ட ஆண்டாளை பற்றி வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதின்னு ஒரு கிரந்தம் இயற்றி இருக்கிறார். ஸ்துதினா துதின்னு தமிழில் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் ஸ்துதி. கோதாஸ்துதி, கோதையை பற்றிய ஒரு துதி நூல் என்பது பொருள். இந்த ஸ்தோத்திரத்தை எவ்வவர்கள் அனுசந்திக்கிறார்களோ, அதாவது சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஆண்டாளுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறத உறுதிப்படச் சொல்லுகிறார். ரொம்ப ரம்யமான கிரந்தம். சில ஸ்லோகங்களை விண்ணப்பிப்பதன் வாயிலாக இந்த கிரந்தத்தை முழுவதுமாக படிக்க வேண்டும், கேட்க வேண்டும்ங்கிற ஆசை உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதன் பொருட்டு ஒரு 2-3 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை இப்போது விண்ணப்பிக்கிறேன். முதல் ஸ்லோகம் பாடுகிறார், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரணா சரணம் பிரபத்யே.
பெரியாழ்வாருக்கு ஸ்ரீ விஷ்ணு சித்தர்னு திருநாமம். ரொம்ப அழகான பெயர். எவருடைய சித்தத்திலே விஷ்ணு உரைகின்றானோ அவர் விஷ்ணு சித்தர். இல்லைன்னா இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம், விஷ்ணுவினுடைய சித்தத்திலே மனத்திலே எவர் உரைகின்றாரோ அவர் விஷ்ணு சித்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், பகவானுடைய மனசில் பெரியாழ்வார் இருக்கார், பெரியாழ்வார் மனசில் பகவான் இருக்கிறான். அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தருடைய குலநந்தன கல்பவல்லீம், அவருடைய திருவம்சம், அவருடைய சந்ததி இருக்கிறதே, அந்த சந்ததி ஒரு தோட்டத்தை போல இருக்கு, ஒரு நந்தன வனமாட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வனத்திலே அல்லது அந்த உத்தியானம் தோட்டத்திலே ஒரு கொடி முளைச்சா போல பிறந்தவள் ஆண்டாள் நாச்சியார். கொடின்னு சொன்னாலே ஒரு கொள் கொம்பை அது தேடி ஓடும். சாதாரணமாக நம்ம பார்த்துருக்கலாம், சின்னதாக ஒரு முல்லைப்பந்தலே போடுறோம் அப்படின்னால், இல்லை அவரப்பந்தல் போடுறோம்னு சொன்னால், அது விதையிலிருந்து முளை விட்டு கொடியாகி ஒரு சிறிய குச்சியை நட்டு வச்சு அதிலே அது படர்ந்து, அப்புறம் பெரிய கம்பை நட்டு வச்சு அதிலே அது படர்ந்து, மேலே அந்த பந்தலில் போய் அது பல்கி பெருகி இப்படித்தானே அது ஒரு கொடியானது படரும். அப்போ ஆண்டாளை ஒரு கொடின்னு சொல்லியாச்சு. அந்த கொடிக்கேத்த ஒரு கொள்கொம்பு வேண்டாவோ? கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம்னு 4000 திவ்ய பிரபந்த பாசுரம். அப்போ ஆண்டாள் நாச்சியார் ஒரு கொடியை போலே இருக்கிறாள். அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கநாதன் இருக்கார் பாருங்கோ, அவர் தான் ஒரு கற்பக விருட்சமாட்டம் இருக்கார். பகவான் சர்வ பலப்பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லுவார்கள். நமக்கு எல்லா பலன்களையும் தருகிறவர் அவர்தான். ஒருத்தர் கேட்டார், அவர் தான் தராரா, இன்ன பிற தேவதைகள்லாம் தரதில்லையான்னு கேட்டார். நியாயமான கேள்வி. கண்ணன் கீதையில் பதில் சொல்றார், அர்ஜுனா, எல்லா தேவதைகளும் அவரவர்களுடைய பக்தர்களுக்கு அந்த பக்தர்கள் கேட்டதையெல்லாம் தருகிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பக்தர்கள் ஒரு விஷயத்தை விசாரிக்க வேண்டும். ஒரு தேவதையின் இடத்துல நான் ஒன்று கேட்டேன், அந்த தேவதை உடனே நான் கேட்டதை எனக்கு கொடுத்தது, அந்த தேவதை எப்படி கொடுத்ததுங்கிற ஆராய்ச்சி முக்கியம். அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார், ஒரு தேவதையை குறித்து நான் வேண்டினேன்னால் அந்த தேவதை கண்ணன் கிட்ட ஓடுமாம். என் பக்தன் என்கிட்ட எதையோ கேட்டுட்டு இருக்கான், அவன் கேட்டதை நான் கொடுத்தாத்தான் அவனை நான் தக்க வச்சுக்க முடியும். அதனால் அவன் கேட்டதை நீ எனக்கு கொடு, நான் அவனுக்கு தரேன். இதைத்தான் கண்ணன் கீதையில் சொல்றார். என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு போய் அவரவர்களுடைய பக்தர்களுக்கு அந்தந்த தேவதைகள் தருகின்றார்கள். அவ எல்லாருக்கும் பகவான் தான் அத்தனையும் தருகிறார். கற்பக விருட்சத்தை போல இருக்கார். இன்னொன்னு சொல்றேன், கற்பக விருட்சத்தை நாம யாரும் பார்த்ததில்லை, ஆனால் யாருமே பார்த்ததில்லைன்னு கிடையாது. நாம பார்க்கலே நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் தரும். ஆனால் இப்போ நான் கீழே சொல்றச்சே நமக்கு பாக்கியம் இல்லைன்னு சொன்னேன் பாருங்க, அதுவே தப்பு. இந்த பக்கத்திலேயே திருவல்லிக்கேணிலேயே கல்பக விருட்சம் இருக்கு. பார்த்தசாரதி பெருமாள் தான் அந்த கல்ப விருட்சம். பகவானை சேவிச்சோன்னா அவரை விட பெரிய கல்ப விருட்சம் யாரு? இப்போ கல்ப விருட்சத்துக்கும் பகவானுக்கும் ஒரு அழகான வேறுபாடு உண்டு. ரெண்டுமே கேட்டதெல்லாம் தரும். ஆனால் கல்ப விருட்சத்தை நீ என்னோட வந்துடுன்னா வராது, பகவான் என் கூட இருன்னா இருப்பார். அழகான வேறுபாடு உண்டு. அப்போ ஆண்டாள் கொடிய போல இருக்கிறாள், பகவான் கல்ப விருட்சத்தை போல இருக்கார். அந்த கல்ப விருட்சத்தை படர்ந்து சுற்றி கொண்டு அவள் விளங்குகின்றாள். அந்த ஆண்டாள் எப்படிப்பட்டவள்னால், சாக்ஷாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம், பூமி பிராட்டியினுடைய அவதாரம். பூமி பிராட்டிக்கு க்ஷமான்னு பேர், பொறுமைன்னு அர்த்தம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு வள்ளுவர் பாடினார். அப்போ பூமினாலே அந்த பொறுமை தானே நமக்கு தெரிகிறது. பொறுமைக்கு பூமாதேவி அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த பூமியினுடைய அவதாரம் ஆண்டாள். கருணைக்கு ஸ்ரீமகாலட்சுமின்னு சொல்லுவார்கள். பொறுமையின் எடுத்துக்கொண்டால் பூமி, கருணையின் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீமகாலட்சுமி. ஆண்டாளிடத்திலே பொறுமையும் உண்டு, கருணையும் உண்டு. அப்போ நமக்கு என்ன தெரிய வருகிறதுன்னா, ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் சேர்ந்தெடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாளை நான் சரணம் புகுகிறேன். பகவானுடைய கருணையை, அவனுடைய அனுக்கிரகத்தை பெறுதற் பொருட்டு ஆண்டாளை நான் அடிபணிகிறேன் அப்படிங்கிறது பொருள். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றேன். அஸ்மாதிருஷாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தஹா தன்னிஷ்சிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா தந்திரீணிநாத மதுரைஷ்ச கிராம் நிகும்பைஹி என்று ரொம்ப அழகான ஸ்லோகம். பெருமாள்கிட்ட போய் நாம் இப்பெல்லாம் எதை கேட்டாலும் இப்படி தலையாற்றார். அதாவது நேராக தலையை தருகிறேன்கிறா போல அசைக்கிறார். முன்பெல்லாம் கேட்டுன்னு இருந்தா பக்கவாட்டில் தான் இல்லேன்னு அசைச்சுட்டு இருந்தார். இந்த மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது? அப்படி இருந்த ஆசாமி இப்படி எப்படி மாறி போயிட்டார்? முன்னெல்லாம் நியாயமாக எதை கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நான் எதை கேட்டாலும் தரேன்னு சொல்கிறாரே எப்படி? வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ரொம்ப ஊன்றி கவனித்து பார்த்தால் அந்த பெருமான் ஏதோ ஒரு சில கயிறுகளாலே கட்டப்பட்டிருக்கிறான்னு தெரிய வருகிறதாம்.
நுண்ணிய கயிறினாலே யாரோ கட்டி வைத்திருக்கிறார்கள். அது எதனால் கட்டி போட்டிருக்கான்னா, பூமாலையினால் கட்டப்பட்டிருக்கான், பாமாலையினாலும் கட்டப்பட்டிருக்கான். அந்த கயிறுகளை ஆண்டாள் பிடித்து கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறாளாம். யார் பகவானிடத்தில் வந்து எதை கேட்டாலும் அவள் வேலை அந்த கயிற்றை அப்படி இழுப்பது. நீங்களாம் பொம்மலாட்டம்னு பார்த்துருப்பீங்கோ. அத்திரைக்கு பின்னாடி அந்த கயிறுகளை அவர்கள் இப்படியும் அப்படியுமாக அசைக்கிறார்கள்னால் அவர்கள் ஆசைப்பட்டா போல அந்த பொம்மையும் அசைவுகளை கொடுக்கும். அப்போ பகவானை ஒரு பொம்மையாட்டம் தாயார் ஆக்கி வைத்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அதைத்தான் வேதாந்த தேசிகன் சொல்கிறார். முன்னெல்லாம் கேட்டால் தரமாட்டேன்னுவார், இப்போ ஆமாம் தருகிறேன்னு தலையசைக்கிறார். பெருமாள் சொன்னாராம், எப்படி நீ மாறிட்டேன்னு கேட்டா, நான் எங்கே மாறினேன், என்னை மாற்றி வச்சிருக்காங்கிறார். அப்போ ஆண்டாள் தான் சூடிக் கொடுத்த பூமாலைகளினாலும் பாடிக் கொடுத்த பாமாலைகளினாலும் இறைவனை தன் வசம் கொண்டிருக்கிறாள். அதனாலே அவளாலே நமக்கு சகலவிதமான அனுக்கிரகங்களையும் பகவான் செய்கிறார் அப்படின்னு காட்டுறார். அடுத்த ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். கோதாவரின்னு நதி கேள்விப்பட்டிருப்பீங்கோ. அந்த கோதாவரி நதிக்கு பல பெருமைகள் உண்டு. என்ன பெருமைன்னா, சில சமய விசேஷங்களிலே கங்கை முதலான நதிகளெல்லாம் கூட தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள கோதாவரியிலே வந்து இறங்குமாம். கோதாவரிக்கு அத்தனை பெருமை. தேசிகன் ஒரே போடா போட்டுட்டார். கோதாவரியே உனக்கு ஏன் அத்தனை பெருமை தெரியுமான்னு கேட்டார். கோதாவரி கேட்டா, ஏன் நீங்களே சொல்லுங்களேன், எங்கள் கோதையின் பெயரை நீயும் சுமந்திருக்கிறாய், அதனாலே பெருமைன்னுட்டார். இப்போ கோதாவரின்னு சொன்னா முதல்ல கோதான ஆண்டாள் பேரும் அதில் வருதோ இல்லையோ, அதனால தான் உனக்கு பெருமை. எங்கள் கோதையின் பெயரை நீ சூடியிருக்கவில்லைன்னு சொன்னால் கோதாவரியே உன் பெருமை ஒரு வரிக்கு அடங்கிவிடுங்கிறார். இப்போ வரிக்கடங்காத பெருமை ஏன் இருக்கு? கோதையினுடைய திருநாமத்தை சுமப்பதாலே. அதனால தான் உனக்கு இந்த பெருமையே ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கொண்டாடுகிறார். முக்கியமான ஒரு ஸ்லோகத்தையும் சொல்கிறேன். ஆண்டாளுக்கு சுயம்வரம் முடிகிறது. ஸ்ரீரங்கநாதனுடைய கல்யாணம்னு தீர்மானம் ஆயிடுத்து. ஒரு கல்யாண வீடுனாலே கலகலன்னு இருக்கும் இல்லையோ, அந்த பெண்ணை சுற்றி தோழிமார்கள்லாம் இருப்பா. அதை வேதாந்த தேசிகன் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கோ. இப்போ உங்கள் மனத்திரையில் மனக்கண்ணாலே ஆண்டாளுடைய கல்யாணம்னு வச்சுக்கோங்க, தோழிகள்லாம் பக்கத்தில் இருக்கா. அப்போ ஒரு தோழி சொன்னாலாம், கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கிறேன், உனக்கு வேறு மாப்பிள்ளையே ஆப்பிடலையான்னு கேட்டாலாம். ஆண்டாள் அப்படி நிமிந்து பார்த்தா, ஏன் அவருக்கு என்ன குறையினால், ஐயோ அவர் தான் இருக்கிறதுலையே வயதானவர், ஒரு வயசான ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே, என்ன வயசானவர், மற்ற பேருக்காவது ஜாதகம்னு கிடச்சிடும், அவருக்கு ஜாதகமே கிடையாது. ஏன்னா சனாதன புருஷர், புராதன புருஷர், அவர் தான் ஆதி, அவருக்கு எங்கே இருக்குது ஜாதகம், ஜாதகமே இல்லாத ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு ஒருத்தி சொல்லிட்டா. இன்னொருத்தி சொன்னா, கல்யாணம் பண்ணிட்டு போச்சே சீதனம்னு சொன்னால் பெட்டி படுக்கை இதெல்லாம் வாங்கி அனுப்புவா. பெருமாள் என்ன சொல்லிட்டார், படுக்கையெல்லாம் எடுத்துன்னு வர வேண்டிய தேவையே கிடையாது, எனக்கு எப்போதும் ஒரே படுக்கை தான் அப்படின்னார். சரி, ஏதோ வசதியாக படுக்க வச்சிருப்பார் போல் இருக்கு, பக்கத்திலே அமர்ந்து அவரோட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தா அவர் ஆதிசேஷனை காண்பிச்சு இதுதான் படுக்கைங்கிறார். ஐயோ, படுக்கையே புஸ்ஸு புஸ்ஸுன்னு விஷத்தை கக்கின்றிருக்கிற ஆதிசேஷன், பயமா இருக்கேன்னா ஒருத்தி. இன்னொருத்தி சொன்னான், சாதாரணமாக கணவன் மனைவினா அந்த காலத்தில் கைகோர்த்தபடி நில ஒளியின் கீழே அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வரலாமா, காலார நடந்து போயிட்டு வரலாமா, என்ன பேசணும் இதுதான் பேசணும்னெல்லாம் வச்சுக்கக்கூடாது, சண்டை இல்லாத பேசணும், அது ரொம்ப முக்கியம். அப்படியே ஏதோ சந்தோஷமாக போனாலும் சண்டை போட்டுட்டு வந்தாலாம்னு இருக்கக்கூடாது, சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரணும். இந்த நாள் என்ன சொல்கிறா, ஒரு லாங் டிரைவுங்கிறா, அப்படியே போயிட்டு வருவோம், கார் எடுத்துன்னு எங்கே போகிறோம் தெரியக்கூடாது, நாம் 2 பேர் அப்படியே போயிட்டு வரலாம். ஒரு தோழி சொன்னாள், ஆண்டாள் உனக்கு அதுக்கெல்லாம் வழியே கிடையாது, ஏன்னா கருடன்னு ஒரு வாகனம் வச்சுட்டு இருக்கார், ஏறி அமர்ந்தால் ஒரு நொடியில் கொண்டு போய் விட்டு விடுறார், லாங் டிரைவுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, உட்காந்ததே தெரியாது, இறங்க வேண்டியது தான். அப்போ அவர் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு கூட வாய்ப்பில்லை என்று இப்படியெல்லாம் விசேஷமாக வருணிக்கிறார். மொத்தத்திலே ஆண்டாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நம்மவர்களுக்கு பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறதை இந்த ஸ்தோத்திரத்தாலே அவர் விசதமாக அருளிச் செய்கிறார். உங்கள் அனைவருக்கும் கூட இந்த ஸ்தோத்திரத்திலே ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டு ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகமும் ஏற்படுவதாகுக. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கோதா ஸ்துதி. உரை வழங்கியவர் ஸ்ரீ உ.வே. அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமிகள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.